வணக்கம். அக்ஷய திருதி நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் பூஜை எப்படிலாம் பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம். முதல்ல தெருவில் நல்லா கழுவி பெருக்கி தண்ணி தெளித்து அழகாக கோலம் போட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இல்லாமல் பூ அலங்காரமும் பண்ணி வச்சுருக்கேன். இதை செய்கிறதுனால குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கும் போது பூஜையில் நாம் தொழில் ஆவணங்கள், பணம், நகை, அன்றாட தேவை பொருட்கள் இவற்றையெல்லாம் வச்சு நம்ம பால் பாயசம் நைவேத்தியமாக வச்சு வெள்ளை நிற மலர்களால் அர்ச்சனையும் செய்ய வேண்டும். சாமிக்கு வெள்ளை நிற மலர்களால் அலங்கரித்தால் இன்னமும் உத்தமம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ வேப்ப மரத்துக்கு மஞ்சள் குங்குமம் அங்கேயும் கோலம்லாம் போட்டு துளசி மாடத்துக்கும் அங்கேயும் அலங்காரம்லாம் பண்ணி வச்சு அங்கேயும் பூவெல்லாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் நல்லா பூ அலங்காரம்லாம் பண்ணி அதுக்கடுத்து நான் கலசம் வச்சுருக்கேன். கலசத்தில் அம்மனை வரவழைச்சிருக்கேன். கலசத்தை வச்சுட்டு அதில் நீர் பரப்பி அதில் எலுமிச்சம்பழம் ஒரு ரூபா காசு, ஏலக்காய் பொடி இதெல்லாம் போட்டு வச்சு அதுக்கும் கலசத்துக்கு நல்லா அழகாக ஜோடித்து வச்சு செந்தாமரை வச்சுருக்கேன். எனக்கு வெள்ளை தாமரைப்பூ கிடைக்கல. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் யானை வச்சுருக்கேன். அதுக்கடுத்து வலம்புரி சங்கு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாடு பசு வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பானையில் தண்ணி சின்ன பானையில் தண்ணி வச்சுருக்கேன். நமக்கு நீர் வளமும் வேணும் இல்லைங்களா, அதுக்காக வச்சு பூஜை பண்ணியிருக்கேன். இது குலதெய்வத்தை வரவழைச்சி வேப்ப கொத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குத்து விளக்கு வச்சு அதுக்கு முன்னாடி நல்லா அழகாக கோலம் போட்டு பூரில் எல்லா விதமான பூக்களும் வச்சுருக்கேன். இந்த பக்கமும் ஒரு விளக்கு ஏற்றி அதுலேயும் பூக்களால் நிரப்பி வச்சுருக்கேன். தேங்காய், வெத்தலைப்பாக்கு, பழம் வச்சு படைச்சிருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா ஒரு தட்டில் எல்லா விதமான பழங்களும் அதில் பரப்பி வச்சுருக்கேன். நமக்கு இதில் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழமும் இதில் சேர்ந்துருக்குது. அதுலேயும் ஒரு பூ மேலே வச்சு அழகாக அதுக்கு ஜோடனை பண்ணி அழகாக வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நான் மாவிளக்கு போட்டிருக்கேன். நமக்கு அன்றாட தேவையான கல் உப்பு மஞ்சள் அதுவும் வச்சுருக்கேன். இதுக்கு இங்கே பார்த்திங்கனாக்கா தயிர் சாதம், பால் பாயசம், கல்கண்டு, சக்கரை பொங்கல், பேரிச்சம்பழம் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பணம் அதெல்லாம் வச்சு காசு, வெள்ளிக்காயெல்லாம் வச்சு வெள்ளை நிற மலர்களால் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். அதை பூஜை பண்ணி அர்ச்சனையும் பண்ணிகிட்ருக்கேன். ஓம் மகாதேவி சவித்மகே விஷ்ணு பத்னி சதீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதியாத் என்று சொல்லி நான் இந்த மாதிரி லக்ஷ்மி மந்திரத்தை நம்ம சொல்லி நான் எல்லா விதமான பூஜைகளும் முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு 2.5 கிலோ தயிர் சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அன்றைய தினத்தில் ஏழை எளியவர்களுக்கு நான் அன்னதானம் பண்ணுங்க. நம்மளால் முடிஞ்சது, நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ நீர்மோர், பானகம், அது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க தேவைகளை நம்ம அறிந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணோம். இது வெயில் நாள்ன்றதால நான் தயிர் சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். எல்லோரும் மனது திருப்தியாக சாப்பிட்டுட்டு நல்லா வாழ்த்துனாங்க. நல்லா பசி நேரத்தில் எடுத்துகிட்டு கொடுத்தீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனசார ஒரு 10 பேர் வாழ்த்துனாங்க. நான் ஒரு 50-60 பேருக்கு கொடுத்துருப்பேன். ஆனால் வாய் திறந்து வாழ்த்துனாங்க. எப்படியும் ஒரு 10-15 பேர் வாழ்த்தியிருப்பாங்க. அது மனசுக்கு திருப்தியாக இருந்தது. இந்த வெயில் நாளில் எல்லாருக்கும் தேவைப்படுறது இந்த மோர், ஜூஸு, பானகம் இதெல்லாம் தாங்க அவசியம். இந்த மாதிரி கொடுத்து நீங்களும் லக்ஷ்மியுடைய அருளை முழுமையாக பெறுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.